இப்போ தேவேந்திரரை வெளியேற்றா பட்டியலிருந்து நாங்கள் போராடுறது காரணம் என்ன? என் இனம் சார்ந்தவன், என் உடன் பிறந்தான் தாழ்ந்தவன் இருக்கிறது என் தன்மானை இழப்புன்னு நாங்கள் பார்க்குறோம். தன்மானத்துக்கு இழப்புன்னு பார்க்குறாராம். தன்மானமா? தன்மானத்துக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்ட மானங்கெட்ட கேவலமான பிறவின்னு வெளியே சொல்கிறான்னு நான் அப்படி சொல்லலை. நீ ரொம்ப மானம் உள்ளவன், தன்மானம் உள்ளவன் நீ இல்லை. தன்மானத்துக்கு இழப்பு, அவ்வளோ தன்மானத்துக்கு இழப்புனா போய் எங்கேயா போய் உண்மையை சொல்லி வாழு. எத்தனை நாளாக எங்கள் வாவை பிடிச்சி உண்மையை சொல்லி உண்மைக்காக வாழறல்ல, இனிமேல் இன்னும் கொஞ்சம் உண்மையை சொல்லி ஊன்னு வாழு. உனக்கு தான் தன்மானத்துக்கு இழப்பாயிடுச்சுல. ஏதோ தாழ்ந்தவன் இருக்கிறாங்களாமே, தாழ்ந்தவன் இருக்கல, தாழ்ந்தவனை ஆக்குனாங்க, தாழ்த்தப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. வார்த்தை மாறி போச்சு. தாழ்த்தப்பட்டவன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் ஒடுக்கப்பட்டவங்கன்னு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் தாழ்ந்தவன் இருக்கிறானா அவன்? யார் ஆக்குனா அப்படி? என்ன ஒன்லி எங்கவா மட்டும் வந்தாங்களா? நீ சொன்னல மேடையில் சாதி பேரை பின்னாடி போட்டுக்கணுன்னு, போட்டால் பெருமை இருக்குதுன்னு, எங்கள் அப்பா இந்த தொழில் செஞ்சு தான் என்னை படிக்க வச்சாருன்னு. நீ உன் கட்சியில் இருக்கிறவன், உன்னை சுற்றி இருக்கிறவன், அவன் தான் ஒன்றும் அப்படி வச்சிருக்கிறான். அவன் தான், வேற யாரும் இல்லை. நீ இப்போ ஒரு மேடையில் பேசிட்டு வந்தாலும் மானம் கெட்டு போயின்னு சொல்லாமல் மானத்தோட, அந்த மானத்தோட பேசின மேடைக்காரன் தான் அப்படி வச்சிருக்கிறான். ஏதோ தன்மானம் இழப்பாயிடுச்சான். அது எப்படி உனக்கு போய் தன்மானத்தை இழப்பாகும்? இப்போ உதாரணத்துக்கு மொட்டை தலையிலேருந்து முடி கொட்டுமா? ஏடா மொட்டை தலையில் முடியே இல்லையாடா, அப்புறம் அப்புறம் கொட்டும். அந்த மாதிரி தான் உனக்கு தான் தன்மானமே நிறைய இருக்கே, அடர்த்தியா, அது எப்படி கொட்டும்? அந்த மாதிரி தான் தன்மானம் மேலே